الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم والصيام جنة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பெயர்களால் நான் செய்கிறேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீது நிறைவாக உண்டாவதாக ஆமீன். கண்ணியமும் சண்டையும் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரர்களால் இந்த ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் முதல் ஜும்ஆவை பெற்றிருக்கிற நாம், ஷவ்வால் மாதம் என்பது இரண்டு விஷயங்களுக்காக ஷரியத்தின் பார்வையிலே மிக சிறப்பு பெற்றதை நாம் காண முடியும். ஒன்று, ஆண்டுதோறும் உலகெங்கும் நடக்கக்கூடிய மதரசாக்கள் விடுமுறை முடிந்து ஷவ்வால் மாதத்தில் மதரசாக்கள் திறக்கப்படுவது வழமை. கல்விக்கான சிறந்த மாதம், கல்வி துவங்கப்படுவதற்கு சிறந்த மாதம் ஷவ்வால் மாதத்தை நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து ஒரு மாத காலம் ஓய்ந்து கிடந்த திருமணங்கள் எல்லாம் விமர்சையாக நடைபெறும். ஷவ்வால் மாதம் திருமணத்திற்கு சிறந்த மாதம் என்பதற்கு ஒரு சான்றாக உம்முல் முஃமினீன் அனி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள். அனி ஆயிஷா சித்திகா அவர்கள் ஒரு பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள் என்று ஆயிஷா சித்திகா அவர்கள், நான் ஷவ்வால் மாதத்தில் எனக்கு திருமணம் நடைபெற்றது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வார். இந்த அடிப்படையில் தான் ஷவ்வால் மாதத்திலே அதிகமாக திருமணங்கள் நடைபெறக்கூடியதை நாம் காண முடியும். காரணம், பெருமானாரோடு வாழ்ந்த காலங்கள் குறுகிய காலமாக இருந்தால் அனி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு அதிகமான செய்திகளை இந்த உலகிற்கு சொல்லியிருக்கின்றார். 3000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நீ ஆயிஷா சித்திகா அவர்கள் அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பெருமானாரோடு மிக நெருக்கமாக இருந்து ஷரியத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அந்த வரிசையில் ஷவ்வால் மாதம் திருமணத்திற்கும் சிறந்த மாதம் என்பதை நம்ம மார்க்கத்தின் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ளலாம். மிக முக்கியமாக இந்த வாரம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது, ரமலான் தந்த படிப்பினையில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கியது போல உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கினோம். லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கூறுவது. ஒரு மனிதனுக்கு இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்றைய காலத்திலே திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற 6000க்கும் மேற்பட்ட வசனங்களில் இந்த ஒரு வசனத்தை ஒவ்வொரு மனிதர்களும் சாத்தியமாக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது சாத்தியம் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இறையச்சம் வந்ததா என்று பார்த்தால் 100% வந்தது. உன்னால் முடியும் என்ற ஒரு சாத்தியத்தை ரமலான் மாதம் எல்லா மனிதர்களுக்கும் காட்டி சென்று விட்டது.
11 மாத காலங்கள் காரணம் சொன்ன அந்த மனிதனை பார்த்து ரமலான் சொன்ன வார்த்தை, நீ சொன்ன காரணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ சொல்கின்ற உப்புச்சப்பான காரணங்கள் எல்லாம் குப்பையில் போட வேண்டிய காரணம், உன்னால் முடியும் என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று ரமலான் மனிதனை பார்த்து சொல்லிவிட்டது போல் இன்றைய சமூகம் 1 மாத காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 11 மாத காலத்தில் நினைத்த போதெல்லாம் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக உறங்கிவிட்டு தன் தொழிலை சிறப்பான முறையிலே கவனித்துவிட்டு தன் குடும்பங்களை சிறப்பான முறையிலே பராமரித்துவிட்டு தொழுவதற்கு மட்டும் நேரம் இல்லை என்று சொன்ன அதே மனிதர்கள் தான் 11 மாத காலங்களிலே நான் தொழுவதற்கு என் வியாபாரம் தடையாக இருந்தது, நான் தொழுவதற்கு குடும்பம் தடையாக இருந்தது, நான் தொழுவதற்கு என் உடல் பலகீனம் தடையாக இருந்தது என்றெல்லாம் சொல்லுகின்ற அதே மனிதன்தான் பகல் முழுவதும் பசித்திருந்தேன், இரவு முழுவதும் விழித்திருந்தேன், பகலில் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் இரவில் தூக்கம் குறைவாக உறங்கிவிட்டு 5 நேர தொழுகையையும் சிறப்பாக தொழுதான், தராவீஹ் தொழுகையையும் சிறப்பாக தொழுதான், தஹஜ்ஜுத் தொழுகையையும் சிறப்பாக தொழுதான். இது எப்படி ஏற்பட்டது? இது எப்படி சாத்தியமானது? இறையச்சம் அந்த தக்வா என்ற உள்ளத்தில் வந்த பிறகு மனிதனுக்கு தொழுகையை விட மனதில்லை. தக்வா என்ற இறையச்சம் வந்த பிறகு 1 மாத காலத்திலே வியாபாரத்தை விட நோன்பும் தொழுகையும் உயர்ந்ததாக தெரிந்தது, தன் குடும்பங்களை விட நோன்பும் தொழுகையும் உயர்ந்ததாக தெரிந்தது, தன் உடல் பலகீனத்தை விட நோயை விட தொழுகையும் நோன்பும் உயர்வாக தெரிந்தது. அதனால் அவனால் எல்லாம் செய்ய முடிந்தது. 11 மாத காலம் திரகாத்திரமாக இருந்து வேளாண்மைக்கு உண்ணிவிட்டு செய்ய முடியாத கடமைகளை 1 மாத காலத்திலே விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் ஊனம் இருக்கிறது, அவன் உள்ளம் ஊனமாக இருக்கிறது, அவன் உள்ளம் பலகீனமாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். இந்த விஷயத்திலே நாம் படிப்பினை பெற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சாதிப்பதற்காக பிறந்தவர்கள் என்பதை ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் மாதம் நிரூபித்துவிட்டு செல்கிறது. எதுவும் தடைபடவில்லை. நம்மால் ரமலான் மாதம் நோன்பு வைத்த காரணத்தால், ரமலான் மாதத்திலே 5 நேரமும் தொழுகைக்கு வந்ததன் காரணத்தால் என் வியாபாரம் கெட்டு போனது என்று யாரும் சொல்லவில்லை, என் குடும்பத்தை நான் பராமரிக்க முடியவில்லை என்று யாரும் சொல்லவில்லையே. எல்லா காலத்திலேயும் மிக கூடுதலான சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், எல்லா காலத்திலேயும் எல்லா தேவைகளுக்கும் நான் திருமணம் முடித்தேன், கடன் வாங்கி தான் செய்தேன், நான் வீடு கட்டினேன், கடன் வாங்கி வீடு கட்டினேன், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக நான் கடன் வாங்கி இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த நாவல் ரமலான் மாதத்தில் கடன் வாங்கிதான் பெருநாள் கொண்டாடினேன் என்று யாராவது சொன்னதுண்டா? ரமலான் மாதத்தில் நான் கடன் வாங்கிதான் பிள்ளைகளுக்கு ஜவுளி எடுத்தேன் என்று யாராவது சொன்னதுண்டா? ரமலானை கொண்டாடுவதற்கும் ரமலான் பெருநாளை கொண்டாடுவதற்கும் நான் கடன் வாங்கினேன் என்று யாராவது சொன்னதுண்டா? அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கவில்லை. காரணம், 1 மாத காலத்தை நீ எனக்காக ஒதுக்கும் போது உன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் நான் என்பதை அல்லாஹ் இந்த ரமலான் என்ற மாதத்தில் நமக்கு வெளிச்சமாக காட்டிவிட்டார். எத்தனை ஏழைகள் இருக்கின்றார்கள், எத்தனை வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அன்றாட தேவைக்கு வீட்டில் பருப்பில்லை, வீட்டில் அரிசி இல்லை, வீட்டில் காய்கறி வாங்க பணம் இல்லை என்று 100-200 கடன் வாங்கி அன்றாடம் சமைத்து சாப்பிட்ட அந்த ஏழை எளிய மக்கள் கூட பெருநாளுக்காக கடன் வாங்கினேன் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள். உறவுகளை கண்ணியப்படுத்தி உறவுகளை மதித்து வாழ்வதன் மூலம், பகலில் பசித்திருந்து ஏழைகளுடைய கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டதன் மூலம் நம்மை சுற்றி இருக்கின்ற நம் குடும்பத்தார்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்தோம்? நம்முடைய ஜக்காத் பொருள்களை, நம்முடைய சதகா பொருள்களை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நாம் கொடுக்கும் போது அதிலே தானே அவர்கள் பெருநாள் கொண்டாடினார்கள், கடன் வாங்கவில்லை.
5 நேர தொழுகையை நிறைவேற்றி விட்டு நான் வியாபாரத்திற்கு சென்றதால் 11 மாதத்தை காட்டிலும் 1 மாத காலத்தில் லாபம் அதிகம் தானே நாம் கண்டிருக்கின்றோம். இது சாத்தியம் தானே? யாராவது மறுக்க முடியுமா? இது யாரும் மறுக்க முடியாது. கணக்கிட்டு பாருங்கள். ஆண்டு கணக்கை பொறுத்தவரை மார்ச் மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி போடுறதை விட ரமலான் 1 ரமலான் 30 வரைக்கும் வியாபாரிகள் ஒரு கணக்கை போட்டு பாருங்கள். அதன் பிறகு ஏப்ரல் கணக்கை போட்டு பாருங்கள். இந்த 11 மாதத்திற்கும் 1 மாதத்திற்கும் நம் வியாபாரத்தில் இருக்கின்ற வித்தியாசத்தை காண முடியும். நம்ம வியாபாரத்தில் இருக்கின்ற பரக்கத்தை காண முடியும். அது அல்லாஹ் ரமலானுக்காக கொடுக்கின்ற பரக்கத். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கண்ணியம் அசௌனி வான அஜிஸிமிஹி. இந்த நோன்பு எனக்கு சொந்தமானது, எனக்காக நான் நோன்பிருக்கிறேன். இந்த மக்களுக்கு முன்னாடி நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு யாராவது 4 சோற்றுக்கு மத்தியிலே போய் உண்டிருக்கிறோமா, பருகி இருக்கிறோமா? இல்லையே, யாரும் அப்படி செய்வது கிடையாது. யாரும் பார்க்கவில்லையே. வெளிப்பார்வைக்கு நோன்பாளி என்று சொல்லிவிட்டு உள் பார்வையிலே ஒதுக்குப்புறத்து உண்டிருந்தால் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஏன் அப்படி செய்யவில்லை? அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். ரமலான் மாதத்தில் உண்ணுவது தவறு, பகலில் புறம் பேசுவது, பொய் பேசுவது, தவறு செய்வது தவறு என்று சொன்ன ஒரு காரணத்தால் எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிந்தோம் அல்லவா? இந்த இரையச்சம் எல்லோருக்கும் வந்திருக்க. எத்தனை நபர்கள் ரமலான் அல்லாத மாதத்திலேயும் கூட மார்க்க சட்டங்களை கேட்கிறார்களோ இல்லையோ, ரமலான் மாதத்திலே தொடர் நோன்பு வைக்க முடியாத நோயாளிகள் மருத்துவரால் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது என்று பரிந்துரைக்கப்பட்ட நோன்பாளிகள் எத்தனை நபர்கள் வந்து கேட்டார்கள். அதையும் நாம் பார்த்தோம் அல்லவா? நான் நோன்பு வைக்க முடியாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ ஒரு நோன்புக்கு 2 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். 30 குடும்பங்களுக்கும் 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவை தந்துவிட வேண்டும். இது உங்களுக்கான இஸ்லாம் சொல்லுகின்ற ஃபிதியா. இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் சொன்ன போது எத்தனை மக்கள் தங்கள் ஃபிதியாவை நிறைவேற்றி இருக்கின்றார். அப்ப இறையச்சம் வந்ததால் தான் இதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. இதே போன்று நோன்பாளியாக இருக்கும்போது, ரமலான் மாதம் வரும்போது அந்த தக்குவா நமக்குள் வருகிறது, அந்த ஈமானிலே உறுதிப்பாடு வருகிறது. தொழுகைக்கான நேரத்திலே சரியான முறையிலே பள்ளியில் ஆஜராகிறோம். உன்னுடைய வேலையே இதுதான், இதற்காக தான் உன்னை படைத்தேன் என்று ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் நமக்கு வழிமுறை காட்டுகின்றான். ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். நீ வாழ வேண்டிய மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், உன்னை இதற்காக தான் படைத்திருக்கிறேன். எல்லாம் ஹலாலாக மாறிவிடும். ரமலான் மாதத்தில் எதுவும் ஹராம் இருக்காது. பள்ளிவாசல்ல வந்து சஹருக்கு கொடுக்கறதுக்காக, இஃப்தார் நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்காக, 27க்காக பள்ளிவாசலுக்காக பணம் கொடுக்கறதுக்காக தான் உழைத்து சம்பாதித்த ஹலாலான வருமானத்தை தனியாக நாம் எடுத்து வைத்தோம் அல்லவா? இதுவும் நடந்தது. பள்ளிவாசலுக்கு கொடுக்க போகிறோம், நோன்பாளிகள் உண்ணப் போகிறார்கள் என்பதற்காக தான் ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தை தனியாக எடுத்து வைத்தோம் அல்லவா? நீ இப்படித்தான் வாழ வேண்டும் எல்லா காலம் என்பதை ரமலான் மாதத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கிறார். இது நடந்தது, யாரும் மறுக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? இதை கடந்த காசுல நான் கலக்கி விட்டு இருந்த வரைக்கும் வந்த வரைக்கும் எடுத்து கொடுத்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடிய உள்ள ஈமான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களுக்கு இது போன்ற விஷயங்களில் அப்படிப்பட்ட ஒரு அலட்சியம் வராது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வார்த்தையை அங்கே படிப்பனையாக தருகிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டது ஏன்? இறையச்சம் வருவதற்காக. நீங்கள் நோன்பாளியாக மாறும்போது இறையச்சம் தானாக வருவது. இப்படி அல்லாஹ் ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை பக்குவப்படுத்துகிறான். ரமலான் என்ற மாதத்தை கொண்டு, நோன்பு என்ற அமலை கொண்டு அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்துகிறான். இது எல்லாவற்றிற்கும் மனிதன் துணிந்து இறங்குகின்ற போதுதான், இறங்குவதன் காரணமாகத்தான் நான் நோன்பு வைப்பேன், நான் தொழுவேன், என் வியாபாரம் முக்கியம் அல்ல, அதற்காக வியாபாரத்தையும் விட்டுவிட மாட்டேன். விடவில்லை, எதையும் விடவில்லை. நான் எல்லாம் சரியாக நடந்தது.
ஒரு மாத காலத்தில் எல்லாம் சரியாக நடந்தது. தொழுகையும் இருந்தது, நோன்பும் இருந்தது, ஹராம் ஹலால் பேணியும் இருந்தோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் அமைத்து தந்திருக்கிறோம். ரமலானில் அப்படி ஒரு படிப்பினை இருக்கிறது. உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்பதை ரமலான் சொல்லிவிட்டு அழகாக சென்று விட்டது. அப்பொழுது ஏன், அப்படி இருந்தும் ஏன் இந்த விஷயம், இந்த ஒரு மாத கால வாழ்க்கை ஏன் நம்மோடு தொடர்ந்து வரவில்லை? ஏன் நம்மோடு தொடர்ந்து வராமல் போய்கிறது? இதற்கு யாரை காரணம் சொல்ல முடியும்? இது நம்முடைய அலட்சிய போக்குதானே காரணம். ரமலான் மாதத்தில் சுபஹ் தொழுகை இமாம் ஜமாத்தாக தொழுதனா, ரமலான் மாதத்தில் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுதனா, மற்ற எல்லா வக்துகளையும் இமாம் ஜமாத்தாக தொழுதனா, ரமலான் முடிந்த பிறகு நம்மால் தொழ முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானுடைய பலகீனம்தான் காரணம் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெளிவாக மனதில் உட்கொள்ளும். வேறு எதுவும் காரணம் கிடையாது. தொழுகையை விடுவதற்கும், அமல்களை விடுவதற்கும், சரியத்தை பேணி ஹராம் ஹலாலை பேணி வாழ்வதற்கும் நம்முடைய அலட்சிய போக்கும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற பலகீனமான ஈமானும் தான் காரணம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் ஒன்றை கொண்டுதான் ஈமானை பலப்படுத்த முடியும். இறையச்சம் ஒன்றை கொண்டுதான் ஈமானை பலப்படுத்த முடியும். ரமலான் தந்த படிப்பினை மட்டுமல்ல, ரமலான் தந்த பரக்கத்துகளை பார்க்கும்போது இப்படியும் கூட 90% குடும்பங்களிலே சென்று பாருங்கள். பெண் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நம் வீடுகளிலே தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். ரமலானுக்கு வாங்கி கொடுத்த ஜாமான்கள் மீதம் இருக்கிறது, அதை கொண்டு இந்த மாதம் ஓட்டிவிடலாம். இது கண்டிப்பாக சொல்வார். எல்லா வீட்டிலேயும் நடக்கும். இதையும் நாம் இருக்க முடியாது. ரமலானுக்கு வாங்கிய ஜாமான்கள், மளிகை பொருட்கள் கொஞ்சம் இருக்கிறது, அதை வைத்து இந்த மாதம் நாம் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லும் போது இதுதான் அல்லாஹ் தருகின்ற உதவி, அல்லாஹ் தருகின்ற பரக்கத். இது எல்லா நாளும் நமக்கு வேண்டும் என்றால் ரமலானை போன்று எல்லா நாளும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆண்டுக்கு ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறான். அந்த வரிசையிலே தொடர்ந்து ரமலான் மாதத்தில் தொழுகையை கடைபிடித்தது போல, ஹராம் ஹலாலை பேணி நடந்ததை போல, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தது போல எல்லா நாட்களிலேயும் இறையச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.